தவிக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறார். கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 1.5 மாத காலம் ஆயிடுச்சு. இதுக்கு இடையில கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய குடும்பங்களை மாமல்லபுரத்துக்கு வரவழைச்சு விஜய் அவர்கள் ஆறுதல் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்ப தலைவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ காப்பீடுகளும் வழங்கியிருந்தார். இந்த சந்திப்புக்கு பிறகு விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் செயல்பாட்டை வேகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதோட தொடர்ச்சி தான் அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரம். நம்ம உடனே அடுத்தடுத்த தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் விஜய் அவர்கள் பிறப்பிச்சிருக்காரு. இதற்கான சுற்றுப்பயண பட்டியல்கள் ரெடி பண்ணுறதுல தாவேகனர் தீவிரமாக இருக்காங்க. இந்த அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும், இதற்கு எல்லாமே நிலையான ஒரு வழிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டுருந்துச்சு. அந்த உத்தரவின்படி இப்போ தமிழக அரசு அதற்கான வழிமுறைகளை உருவாக்குன்னு ஆலோசனை இருக்காங்க. நவம்பர் 11ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த வழிமுறைகளை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு சமர்ப்பிச்சு ஆகணும். ஏன்னா நவம்பர் 11ஆம் தேதி இந்த வழக்கு மீதான ஹைகோர்ட் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இடைக்கால உத்தரவு பிறப்பித்தால் உடனடியாக நம்மளுடைய தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தாவேகா அதற்கான பணியில் தீவிரமாக இருக்காங்க. இதுவரைக்கும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பித்தப்ப ஒரு நாளைக்கு 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அது முடியலை அப்படின்னா அப்போ 2 மாவட்டங்களாக குறைக்கப்பட்டுச்சு. இப்போ இனி வரும் காலங்களில் விஜய் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் தான் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சுற்றுப்பயண அறிக்கைகள் தயார் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சாரம் நடக்கும்போது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம், ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற வகையிலும் அதுக்கான முறையான திட்டமிடல் இருக்கணும் அப்படின்றதுக்காக 18 ஓய்வு பெற்ற அதிகாரிகள், ஏடிஜிபி, டிஜிபி, ஐபிஏ அந்த மாதிரியான 18 ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கொண்டு ஒரு குழுவும் அமைச்சிருக்கதா சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, அப்படியே இன்னொரு பக்கம் இந்த கரூர் சம்பவம் குறித்து நடிகர் அஜித் அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. அது இப்போ வைரலாக பேசப்படுது. நடிகர் அஜித்குமார் அவர்கள் பொதுவாகவே மீடியா பக்கம் வரமாட்டார். ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கும் வெளியே வரமாட்டார். அதை அவர் முற்றிலுமாவே தவிர்ப்பார். இது அவருடைய இயல்பு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பேட்டி ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸ் மீடியா அப்படின்ற ஒரு சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டி வெளியாயிருந்துச்சு. அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த நடிகருக்கு கூட்டம் அதிகமாக வருது, அந்த நடிகருக்கு இவரை விட அதிகமாக கூட்டம் வருது, இந்த கட்சிக்கு அதிகமாக கூட்டம் வருது, இதை விட அந்த கட்சிக்கு கூட்டம் அதிகமாக வருது அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப பெருமையாக பேசுறது, பெருசாக பேசுறதையும் ஊடகங்கள் முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு ஊடகங்களுக்கு ஒரு கொட்டு வச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நம்ம யார் அப்படின்னு காட்டுறது ஒரு சமூக பழக்கமாக மாறிடுச்சு. அதை முற்றிலுமே நம்ம மாற்றணும். நாங்கள்லாம் ரசிகர்களுக்காக தான் உழைக்கிறோம், அவங்களுடைய அன்புக்காக தான் உழைக்கிறோம். அந்த ரசிகர்கள் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும். அவங்களுடைய உயிரை பணயம் வச்சு எங்களை பார்க்குறதோ இல்லை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் முற்றிலும் மாறணும். இதை ரசிகர்களும் மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிற விதமாகவும் பேசியிருந்தார். கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் வாழக்கூடிய நம்ம நாட்டில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, எளிமையாகவே கூட்டம் கூட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த கூட்ட நெரிசலுக்கு அவர் ஒருவரே மட்டுமே பொறுப்பேற்கவும் முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அது என்ன சம்பவம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவத்துக்கு அவர் மட்டுமே அப்படிங்கிறது விஜய் அவர்கள் மட்டுமே பொறுப்பு ஆகாது அப்படின்ற விதத்திலையும் சொல்லியிருந்தார். இப்படி ஒரு கருத்து வந்ததுக்கப்புறம் விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை விஜய் தொண்டர்களாக இருக்கட்டும், அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும், இவங்க அது பெரிய அளவில் பூதாகரமெல்லாம் பேசலை. அவர் அஜித் அவர்கள் ஒரு நடுநிலையான கருத்து சொல்லியிருக்காரு. அது விஜய்க்கு ஆதரவாகவும் கிடையாது, திமுகவுக்கு எதிராகவும் கிடையாது. இந்த சம்பவத்தை குறித்து ஒரு சாமானிய மனுஷனாக ஒரு நடுநிலையாளராக ஒரு நடுநிலையான கருத்து சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இதை திமுக அவர்கள் வேறு விதத்தில் பின்பமாக உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கு பிறகு திமுக விஜய் தான் இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு, விஜய் தான் குற்றவாளி, விஜய் தான் கொலைகாரர் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது மக்கள்கிட்டையும் எடுபடலை. அப்புறம் கோர்ட்டாக இருக்கட்டும், கோர்ட்டுடைய கருத்துக்களாக இருக்கட்டும், சிபிஐயோட விசாரணை ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், இப்போ நடிகர் அஜித் அவர்களுடைய கருத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பின்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க திமுகவால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாமல் அஜித் அவர்கள் சொன்னதுமே விஜய்க்கு எதிராக தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற பின்பத்தை மீண்டும் ஒரு பின்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் நேற்று சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு இருந்துச்சு. அஜித் அவர்களுடைய கருத்து நடுநிலையான கருத்து. அவர் அஜித் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் பேசணும்னு சொல்லலை, திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசலை. ஒரு நடுநிலையாளராக ஒரு சாமானிய மனுஷனா இதுதான் நடந்திருக்கு, இதுக்கு இவர் மட்டும் பொறுப்பாக முடியாது, இதுக்கு நம்ம எல்லாமே தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடுநிலை கருத்தை சொல்லியிருந்தார். இந்த கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.